ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. பாதாள காசி விஸ்வநாதர் திருக்கோயில், ஈரோடு மாவட்டத்திலிருந்து நிஜானந்த சாமி பேசுகிறேன். வருகிற 5/11/2025 புதன்கிழமை ஐப்பசிக்கு 19 நிஜானந்த சாமியினுடைய குரு பூஜை 6ஆம் ஆண்டு காலமாக பாதாள காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் நடைபெறுது. பாதாள காசி விஸ்வநாதர் திருக்கோயில் அமைஞ்சு 6 ஆண்டுகள் ஆகிறது. பாதாள லிங்கம் பூமிக்கடியே 20 அடி ஆழத்தில் இருக்குது. இந்த பாதாள லிங்கத்தில் அன்னாபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமிக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதில் குரு பூஜையும் சேர்ந்து சிறப்பாக நடக்குது. எல்லோரும் இந்த பாதாள காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் நிஜானந்த சாமி குரு பூஜையில் கலந்து குருவருளும் இறையருளும் பெற வேண்டுகிறோம். இந்த நிஜானந்த சாமி 18 ஆண்டுகள் ஆச்சு அவர் சமாதி அடைஞ்சு. அவர் சிவ சமாதி சதுகரி மலைக்கு பக்கத்தில் பேரையூர் என்ற இடத்துல அண்ணா நகரில் இருக்குது. அந்த ஜீவ சமாதியில் நான் அவருக்கு கைகாரியம் செஞ்சிட்ருந்தேன். அவருடைய வாரிசுகள் 8 பேர் இருக்காங்க. அந்த சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சது அந்த மடத்தில் சொந்த பந்தம் என் புள்ள பையனை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய வேண்டுதல். அதனால் அவர்கள் வாரிசு தான் அந்த கோயில் நடத்திட்டுருக்காங்க. சில காலம் அது ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு கிடந்தது. அதில் நான் போய் இருந்து 1.5 வருஷமாக நல்லா சிறப்பாக அதில் தடைகள் குறைகள்லாம் நீக்கி சில கட்டடங்கள் பணிகள்லாம் செஞ்சு சிறப்பாக நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் சூழ்நிலையால் அங்கேருந்து நான் வந்துட்டேன். வந்து தான் 6 ஆண்டுகள் ஆச்சு. பாதாளத்தில் பூமிக்கடியை 48 நாள் கடுந்தாவும் இருந்து பூமிக்கடியில் லிங்கம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் இப்போ 6ஆவது ஆண்டுகளாக குரு பூஜை நடக்கிறது. எல்லோரும் இறையருளும் குருவருளும் பெற வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.